அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம். சமையல்ல ருசியை கூட்ட வேண்டுமா? அதற்கு சில அருமையான குறிப்புகள் இதோ. டீத்தூள் வைத்திருக்கும் டப்பாவில் யோகித்த ஏலக்காய் கோல்களை போட்டு வைக்க ஏலக்காய் மணத்துடன் சுவையாக இருக்கும். வெயில் காலத்தில் தேங்காய் சட்னி சீக்கிரம் கெட்டுவிடும். அப்படி கெடாமல் இருக்க தேங்காய் துருவலை வெறும் வாணலியில் 2 நிமிடம் பிரட்டி எடுத்து சிறு நெல்லிக்காய் அளவு புளி, பச்சை மிளகாய் சேர்த்து அரைக்க ருசியாக இருப்பதுடன் விரைவில் கெடாது. தோசைக்கு ஊற வைக்கும் போது 4 கப் அரிசிக்கு 1/2 கப் வேர்க்கடலை, 1/2 கப் கடலைப்பருப்பு, 1 கப் உளுந்து சேர்த்து அரைத்து 6 மணி நேரம் புளிக்க விட்டு தோசை வார்க்க நல்ல நிறம், மனம், குணம் நிறைந்த தோசை தயார். வீட்டில் ஜாம் தயாரிக்க விரும்பினால் நன்கு பழுக்காத பழங்களைத்தான் பயன்படுத்த வேண்டும். அப்போதுதான் நல்ல ருசியுடன் நீண்ட நாட்களுக்கு கெடாமல் இருக்கும். பிரெட் வாங்கியது சாப்பிடாமல் நிறைய மீந்துவிட்டால் கவலைப்படாமல் அவற்றை சிறிது தண்ணீர் தெளித்து பிசைந்து கொள்ளுங்க. அத்துடன் பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய், இஞ்சி, வெங்காயம், கொத்தமல்லி, சோம்பு, சிறிது கடலை மாவு, தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்கு பிசைந்து கொள்ளுங்க. வாணலியில் எண்ணெய் விட்டு பிசைந்த மாவை வடை போல தட்டி போட்டு இருபுறமும் பொன்னிறமாகும் வரை பொரித்தெடுக்க சூப்பரான பிரெட் பக்கோடா தயார். வெயிலில் என்னதான் ஃப்ரிட்ஜில் வைத்தாலும் கொத்தமல்லி, கறிவேப்பிலை, கீரைகள் வாடி வதங்கித்தான் போகும். இதனை தவிர்க்க அவற்றை அலுமினியம் ஃபாயில் பேப்பரில் சுற்றி வைக்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸ்நாக்ஸ் தயாரிக்கும் போது சர்க்கரைக்கு பதில் வெல்லம் அல்லது தேன் கலந்து செய்ய சுவை கூடுவதுடன் சத்தும் நிறைந்ததாக இருக்கும். தட்டைப்பயிறு, மொச்சை ஆகியவற்றை ஊற வைக்க மறந்துவிட்டால் கவலை வேண்டாம். வெறும் வாணலியில் அவற்றை போட்டு நன்கு சூடு வர வறுத்து தண்ணீர் விட்டு குக்கரில் வைங்க. 2 விசில் விட்டு எடுக்க நன்கு வெந்திருக்கும். கத்திரிக்காய் பொடி தூவல் செய்யும் பொழுது கடைசியாக சிறிது கெட்டி தயிர் சேர்த்து கலந்துவிட சுவை கூடும். மோர்களி செய்யும் பொழுது மிளகாய் தாளிப்பதற்கு பதிலாக மோர் மிளகாயை கிள்ளி போட்டு வறுத்து சேர்க்க வாசனையுடன் ருசியும் கூடும். அரிசி உப்புமா செய்யும் பொழுது உடைத்த அரிசியை சிறிது தண்ணீர் தெளித்து ஆவியில் வேக வைத்து எடுத்து பிறகு அரிசி உப்புமா செய்ய உதிர் உதிராக வருவதுடன் சுவையும் நன்றாக இருக்கும். முருங்கைக்காய் நிறைய கிடைக்கும் காலங்களில் வாங்கி அதனை மேல்தோல் சீவி பொடி பொடியாக நறுக்கி வெறும் வாணலியில் நன்கு வறுக்கவும். பிறகு மிக்சியில் பொடித்து வெயிலில் காய விடுங்க. மொறுமொறுப்பாக நன்கு காய்ந்ததும் திரும்பவும் மிக்சியில் பொடிக்க நைஸாக பொடிந்துவிடும். இதனை இட்லி மிளகாய் பொடி செய்யும் பொழுதும் சாம்பார் செய்யும் பொழுதும் 2 ஸ்பூன் அளவில் சேர்க்க ருசி கூடும். பன்னீரை வெதுவெதுப்பான உப்பு தண்ணீரில் போட்டு எடுக்க மிகவும் மென்மையாகிவிடும். பிறகு இதனை கொண்டு கிரேவி செய்ய மெத்து மெத்து என்று இருப்பதுடன் சுவையாகவும் இருக்கும். உருளைக்கிழங்கு, வாழைக்காய் போன்றவற்றில் பொடிமா செய்யும் பொழுது கடைசியாக ஒரு மூடி எலுமிச்சை சாறு பிழிய ருசியாக இருக்கும். இது போன்ற பயனுள்ள தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். வாழ்க வளமுடன், நலமுடன் அனைவரும். நன்றி.